என்னம்மா இது? சாப்பாடு நல்லாவே இல்ல, உப்பும் இல்ல, புளிப்பும் இல்ல, டேஸ்டும் இல்ல, நல்லாவே இல்லம்மா. என்னம்மா சாப்பாடு வச்சிருக்கீங்க? இப்ப எதுக்குடா நீ அம்மாட்ட கோவப்படுற? இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டெய்லி வீட்டுல எல்லா வேலையும் செய்துட்டு நம்ம எல்லாரோட வயறு நிறையணும், சந்தோஷமா திருப்தியா சாப்பிடணும். அவங்க டெய்லி அழகா சமைச்சு தராங்க. ஒரு நாள் மட்டும் சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், எதுக்குடா அவங்கள்ட்ட கோவப்படுற? வெளியூர்ல போய் இருந்து தங்கி பாடுறா, ஒவ்வொருத்தரும் ஒரு வாய் சாப்பாட்டு என்ன கஷ்டப்படுறாங்க. ஒரு வாய் சாப்பாடு கிடைக்காது, அம்மா சாப்பாடு கிடைக்காதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமாடா? நீ இப்படி அம்மா போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கிற. வெளியூர்ல போய் ஒரு நாள் தங்கி பாடுறா, உனக்கு அம்மாவோட சாப்பாடோட அருமை தெரியும். நம்ம அம்மா மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து அம்மாவும் அவங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்துட்டு சாப்பாடு திருப்தியா எல்லாருக்கும் நிறைவா கொடுக்கணும்னு தான் எல்லா அம்மாவும் யோசிப்பாங்க. எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிடணும் எல்லா அம்மாவும் யோசிச்சு நல்லபடியா பிள்ளைகளை சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு முடியாதனால சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்கள்ட்ட அன்பை காட்டுறா, கோவப்படாத. சாப்பாடு விஷயத்துல கோபத்தை காட்டாத. இந்த உலகத்துல அம்மாவோட சாப்பாடோட சிறந்த சாப்பாடு என்ன சாப்பாடும் கிடையாதுடா. இருக்கிற சாப்பாட திருப்தியா சாப்பிடுடா. இருக்கிற சாப்பாட. அம்மா வயிறு பசிக்குது, ஐயோ பசிக்குது, அம்மா பசிக்குது, பசி. ஐயோ பசிக்குது, ஐயோ ஐயோ. அம்மா அம்மா இப்பதான் அம்மா தெரியுது உன் சாப்பாட்டுக்கு அருமை. அம்மா